சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு அழகாக ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகின்றது. அதுல நமக்கு ஒரு சிலர் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு, அற்புதமான பொழிவுகள் கொடுத்துட்டு, அதே நேரம் நம்மளை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்கிறதுக்கு தூண்டுதலும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள்ல தான் இன்னைக்கு வந்திருக்கிற ஐயாவும், சிவத்திரு கணேஷ்குமார் ஐயா அவர்கள். இவங்க ஏற்கனவே நிறைய ஒப்பீடுகளோடு, அதாவது அப்பர் பெருமான், மாணிக்கவாசகர் அப்படின்னு நிறைய ஒப்பீடுகளோடு சொன்னாங்க. இன்னைக்கு அதே வரிசையில வேணாட்டடிகளை பத்தின ஒரு ஒப்பீடோடு நமக்கு சொல்ல வந்திருக்கின்றார்கள். மிக சிறந்த ஒரு சிவனடியார் அப்படிங்கிறது ஐயாவுடைய பேச்சுல இருந்தே தெரியுது. இதுல என்னன்னா, ஐயா நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கிறாங்க, சைவ சித்தாந்தம் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அதை அழகா சொல்றதுன்றது ஒரு கலை. அது கண்டிப்பா ஐயா கிட்ட இருக்குங்கிறது நம்ம அவருடைய பொழிவை பார்த்த எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தாமதிக்காமல் வேணாட்டடிகளை பத்தியும், மாணிக்கவாசகர் பத்தியும், அருளாளர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏன்னா ஐயா எல்லாரையுமே தொட்டுடுவாங்க. அதனால இதுலயும் எல்லாரையும் தொடுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாயிரவர். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. 9ஆம் திருமுறை வேள்வியை செம்மையாக இதுநாள் வரை நடத்தி வரும் திரு லாவண்யா அருள் அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று வரை சுமார் 4 மாத காலமாக தினமும் ஒரு சிவ சிந்தனையாளர் பங்கு பெற்று அவருடைய சிந்தனையை ஒலிக்கச் செய்து அவரையும் ஊக்குவிக்கும் திரு லாவண்யா அவர்களுக்கு வாழ்த்துகள். இதில் விசேஷமாக ஒன்று கூற வேண்டும். இதில் குழந்தைகளை அவர்கள் ஈடுபடுத்தும் விதம் மிகவும் பாராட்டத்தக்கது. அவங்க குழந்தைகளை ஈடுபடுத்தி அவங்களோட பேச்சை ஒலிபரப்பி, ஏன்னா இது என்ன மாதிரி வயசானவங்களுக்கு விட சின்ன குழந்தைகளுக்கு போய் சேரணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல அவங்களோட எண்ணம் நிச்சயமா ஈடேறும் என்பதற்கு அது ஒரு கொஞ்சம் கூட அந்த சிவபெருமான் நிச்சயமா அதுக்கு உறுதுணையா இருப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை. அதே மாதிரி இதுல நானும் பங்கு கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. உள்ளத்தில் உறுதி ஒற்றுமை வேணாட்டடிகள் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் என்ற தலைப்பில் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் நிறைந்திருக்கிறது. உள்ளத்தில் உறுதி அப்படின்னு நினைத்தவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது பாரதியாரின் பாடல். பாரதியாரின் பாடல் அற்புதமான ஒரு பாடல். அதை பார்ப்போம். ஸ்லைடு பாரதியாரின் பாடல். பாரதியின் பாடல் பாருங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தினமும் இன்பம் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். இதுதான் பாரதியாரோட பாடல். இந்த பாட்டை கவனிச்சீங்கன்னா 2 இடத்துல அவர் உறுதிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. மனதில் உறுதி வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். இந்த 2 இடத்துல உறுதிங்கிற வார்த்தைய ரொம்ப அழுத்தமா உபயோகிக்கிறார். நம்ம எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு மனதிலும் உறுதி வேணும், காரியம் செய்வதிலும் உறுதி வேண்டும். அதைத்தான் இவர் மனதில் உறுதி வேண்டும் என்றும் 10வது சென்டென்ஸ்ல காரியத்தில் உறுதி வேண்டும் என்கிறார். நம்ம உலக வாழ்க்கையில் நாம் கவனித்தால் அலுவலகங்களில் நமக்கு ஒரு இலக்கு நிர்ணயிப்பார்கள். இலக்கை அடைய வேண்டும் என்று உறுதியாக இலக்கை நிர்ணயித்து அதை செயலாக்க வேண்டும், அதை அடைய வேண்டும். உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதான ஒரு
அலுவலக வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் ஏதான ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதை உறுதியாக செய்ய வேண்டும் என்றால் மனதிலும் உறுதி வேண்டும், அதில் செயலாற்றுவதிலும் உறுதி வேண்டும். இதைத்தான் பாரதியார் நமக்கு மனதில் உறுதி வேண்டும் என்றும் 10வது வாக்கியத்தில் காரியத்தில் உறுதி வேண்டும் என்று தன் பாடலில் வலியுறுத்துகிறார். சரி, உலக வாழ்க்கையில் ஓகே. இதே மாதிரி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு என்ன இலக்கு? நமக்கு என்ன இலக்குன்னா சிவனை அடைவதுதான் நமக்கு இலக்கு. சிவனடியார்கள், சிவன் நம் சிவ சிந்தனை உள்ள அனைவருக்கும் நமக்கு இலக்கு சிவனை அடைவது. இந்த சிவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் உறுதியுடன் நம் உள்ளத்தில் நிறுத்தி அவனையே நினைத்து செயலில் இறங்க வேண்டும். அதான் செயலாற்றுதல். செயலாற்றுதல் மனதில் உறுதி சிவன் வேண்டும், செயலாற்றுவதிலும் உறுதி வேண்டும். அவனை செயலாற்றுவதுன்னா என்ன? ஆன்மீக வாழ்க்கையில் செயலாற்றுவதல் என்றால் என்ன? இதற்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அருளாளர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். 2 வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள். ஒன்று பக்தி நெறி, இன்னொன்று தத்துவ நெறி. பக்தி நெறியில் ஈடுபட்டு சிவனை அடைவது நமக்கு எளிது, அதுதான் எளிதான வழி. பக்தி நெறியில் குருவின் உபதேசம் பெற்று குருவோட வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை வைத்து சிவனிடம் பக்தி செய்வது பக்தி நெறி. திருமுறைகள் பக்தி நெறியை போதிக்கின்றன. பக்தி நெறி நூல் தான், திருமுறை முழுக்க பக்தி நெறி நூல்தான். அந்த திருமுறை ஒன்றே போதும் நமக்கு சிவனை அடைவதற்கு. அந்த குருவின் அருளும் திருமுறைகளும் போதுமானது. இப்பொழுது ஒரு சந்தேகம் வரும். நான் என்னுடைய உலக வாழ்க்கையில் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் எப்படி சிவனை என்னுடைய மனதில் நிறுத்தி வைத்திருக்க முடியும் என்ற ஒரு சிறு சந்தேகம் எல்லோருக்கும் வரும். இதற்கு முடியும் என்பதற்கு நாயன்மார்களோட வரலாறு, முழு நான்மார்களோட வரலாறு முழுக்க படிச்சா அவங்க சொல்லிருக்காங்க. எல்லாரும் ஏதான ஒரு வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அரசனா இருந்திருக்காங்க, மந்திரியா இருந்திருக்காங்க, சாதாரண வேலை குயவனா கூட இருந்திருக்காங்க இல்லையா? அப்படி அந்த வாழ்க்கையில ஈடுபட்டு சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மனதில் எப்பொழுதும் சிவனை நினைத்து சிவத்தொண்டு பொழுது கொண்டே தன்னுடைய வேலைகளிலும் அவர்கள் இருந்து சிவனை அடைந்திருக்கிறார்கள். தம் தொழிலில் ஈடுபட்டு கொண்டே சிவத்தொண்டு செய்து கொண்டு உள்ளத்தில் சிவனை நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களின் சைவ பக்தி, அந்த நெறி மிக உறுதியான நெறி, அசையாமல் நின்றது. அதே போல நாமும் இருக்க முடியும் என்பதற்கு நாயன்மார்களோட வரலாறு சாட்சி. எல்லாம் வரலாறு, கதைகளே கிடையாது. நாயன்மார்கள் வரலாறுலாம் வரலாறு, அதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அது கடைக்காக சேர்க்கப்பட்டிருக்கலாமே ஒழிய பேசிக்கா பார்த்தா அந்த எல்லாமே வரலாறு தான். அதனால அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுக்கு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்படி நாம் சிவபக்தியில் ஈடுபட்டு சிவனை அடைய முடியும் என்பதற்கு. அதுல என்னன்னா, சிவநெறியில் உறுதியான நான் நின்றோம்னால் நமக்கு எந்த வினையும் அவன் தீர்த்து வைத்து விடுவான். பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் அவர்களோட வரலாறு எல்லாத்துலயும் பார்த்தா அவங்களுக்கு ஒரு வினையும் எல்லா வினையும் தீர்த்து வச்சிடறான். கடைசியில அவனை சிவன் ஆட்கொள்ளும் போது அவர்களுக்கு எல்லா வினைகளும் தீர்ந்து விடுகிறது. அதே போல் நாமும் சிவனை மனதில் நிறுத்தி பக்தி செய்வோம், ஆனால் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே சிவனை அடைய முடியும் என்பதற்கு நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு ஒரு சான்று. திருமுறைகளில் பல இடங்களில் ஆசிரியர்கள் தங்களுடைய மன உறுதியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறே தங்களுடைய மன உறுதியை வேணாட்டடிகள், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் ஆகியோர் வெளிப்படுத்திய பாடல்கள் இருந்து ஒவ்வொரு பாடலை சிந்திப்போம். இதில் வேணாட்டடிகள் மற்றும் திருநாவுக்கரசர் பக்தி நெறியை சேர்ந்தவர்கள், ஆனால் மாணிக்கவாசகர் ஞான நெறியை சேர்ந்தவர் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் மாணிக்கவாசகர் பாடல்கள் பலவற்றில் பார்த்தால் பக்தி நெறியே தோன்றி இருக்கிறது. பக்தி நெறி முன்னோக்கி இருக்கிறது.
மாணிக்கவாசர் பாடல்ல நிறைய பாடல்கள்ல பக்தி மீறிதான் முன்னோக்கி இருக்கிறது. இப்பொழுது முதலில் வேணாட்டடிகள், திருநாவுக்கரசர் மற்றும் மாணிக்கவாசர் மூவரை பற்றியும் சிறிது சிந்திப்போம். ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த மூவரை பற்றி சிந்திப்பது மிகவும் முக்கியம். முதலில் வேணாட்டடிகள் பற்றி சிந்திப்போம். முதலில் வேணாட்டடிகள் 9ஆம் திருமுறையில் ஒரு திருவிசைப்பா பாடியிருப்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேணாட்டடிகள் என்பது ஆசிரியரின் பெயர். இது ஆசிரியரின் இயற்பெயராக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதவில்லை. இது அவரோட இயற்பெயர் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. அதாவது வேணாடு பிளஸ் அடிகள் வேணாட்டடிகள், அதாவது வேணாடு என்ற இடத்தை சேர்ந்த அடிகள் வேணாட்டடிகள் என்று கொள்ளலாம். தமிழ் மொழி பழங்காலத்தில் தமிழ் மொழி பேசப்பட்ட நிலத்தை செந்தமிழ் நிலம் என்று அழைத்தார்கள். தொல்காப்பியர் காலத்தில் அவை 12 நாடுகளாக இருந்தன. அந்த 12 நாடுகள் எவைகள்னா தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, வேணாடு, பூழி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீக நாடு, மலையமான் நாடு, புனல் நாடு. இதுதான் 12 நாடுகள். இத தொல்காப்பியத்துல செந்தமிழ்னு சொல்லியிருக்காங்க, கொடுந்தமிழ் நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 நாடுகள்ல ஒரு நாடு வேணாடு. அந்த வேணாட்டை சேர்ந்தவர் தான் அடிகளார் வேணாட்டடிகள் என்கிறார். இந்த 12 நாடும் இப்போ எங்க இருக்கு, தற்கால பெயர் என்ன, தற்பொழுது எங்க இருக்கிறது என்பதற்கு அதுக்கும் தற்கால பெயர்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த ஸ்லைடு கொடுங்க. பழங்கால பெயர் தென்பாண்டி நாடு இப்பொழுது இல்ல திருநெல்வேலி பகுதி தென்பாண்டி நாட்டு. குட்டநாடுங்கிறது கேரளத்தில் இருக்கும் கோட்டயம், கொல்லம் மாவட்டங்கள். குடநாடு என்பது மலபார். கற்காநாடு என்பது கோயம்புத்தூர் சேர்ந்த மலைப்பகுதி. வேணாடு என்பது திருவாங்கூரின் தென்பகுதி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தான் வேணாடு. பூழி நாடு என்பது கோழிக்கோடு. பன்றி நாடு என்பது பழனிமலை சூழ்ந்த பகுதி. அருவா நாடு வட ஆற்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு. அருவா வடதலை நாடு சித்தூர், நெல்லூர். சீத நாடு நீலகிரி. மலையமான் நாடு திருக்கோவலூர் சூழ்ந்த பகுதி. புனல் நாடு என்பது சோழ நாடு. இப்பொழுது இந்த வேணாடு என்பது இப்பொழுதுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை குறிக்கலாம். இந்த நாட்டில் ஒரு சிற்றரசராக ஆசிரியர் இருந்திருப்பார் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இவர் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்திருக்க வேண்டும். திருவிசைப்பா பாடிய அருளாளர்கள் மொத்தம் 9 பேர். அவர்கள் யாருன்னா திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டராதித்த, வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், குருடோத்தம நம்பி, சேதிராயர். இந்த 9 அருளாளர்கள். இந்த 9 அருளாளர்களில் வேணாட்டடிகள் திருவாங்கூர் பகுதியில் உள்ள வேணாட்டில் அரச குடும்பத்தில் பிறந்து இறைவனை இன்னிசை தமிழால் பாடி போற்றிய ஒரு சிற்றரசராக இருந்திருப்பார் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். வேணாட்டடிகள் அருளி செய்ததாக ஒரு திருப்பதிகமே கிடைத்துள்ளது. அடுத்து திருநாவுக்கரசரை பத்தி சிறிது பார்ப்போம். திருநாவுக்கரசரோட வாழ்க்கை, அது எப்படி அவர் ஒரு அந்த வாழ்க்கையில் அவரோட உறுதி, மனதுல எப்படி உறுதியோட, சிவன் மேல எப்படி உறுதியோட இருந்தாங்கிறதுக்கு திருநாவுக்கரோட வாழ்க்கையே ஒரு பெரிய இது. அதனால திருநாவுக்கரசரையும் சிறிது சிந்தித்து விட்டு பாடலுக்கு வருவோம். திருநாவுக்கரசின் இயற்பெயர் மருணிக்கியார். அவரை பத்தி, திருநாவுக்கரசரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்லை. ஆனா அவரோட மன உறுதியை நம்ம நினைவு கொள்ளணும். அதுக்காக அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போம். திருநாவுக்கரசின் இயற்பெயர் மருணிக்கியார். இவர் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவருக்கு திலகவதி என்ற பெரிய சகோதரி இருந்தார். இளம் வயதில் மருணிக்கியார் சமண மதத்தை தழுவியிருந்தார். சமண நூல்களை நிறைய படித்து விட்டு அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்று அதுல அவர் சமண துறவியா தலைவராகவே இருந்திருக்கிறார். மதத்தை பரப்பும் தலைவராக இருந்திருக்கிறார். திலகவதியார் சைவ மதத்தை சேர்ந்தவர். அவர் சிவபக்தர், நல்ல சிவபக்தர்.
அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது நம்மளோட தம்பி இந்த மாதிரி சமண மதத்துல பிற மதத்துல இருக்கானே, புற மதத்துல இருக்கானே, அவனை இது பண்ணுவன்ட்டு சிவன் கிட்ட அவர் வேண்டிக்கிறார். பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. திலகவதியார் மறுநீக்கியார் சைவ மதத்துக்கு வர வேண்டும் என்று சிவனிடம் முறையிடுகிறார். அதை சிவபெருமானும் கேட்டுக்கொண்டு அவரை மறுநீக்கியாரை சைவ மதத்துக்கு மாற்றி விடுகிறார். அது அவரோட அருளால அவர் இங்க வர்றார். சைவ மதத்துக்கு வந்தாவிட்டு அவர் என்ன செய்யறார், நிறைய திருக்கோயில்களுக்கு நிறைய போய் நிறைய பாடல்கள், எல்லா கோயில்களையும் பாடல்கள் பாடுகிறார். அந்த அவரோட பாடல்கள் தேவார பதிகங்கள். அதை தவிர அவர் என்ன செய்யறார், நிறைய கோவில்கள்லாம் தூய்மைப்படுத்துகிறார். நிறைய கோயில்கள், எல்லா கோயில்களுக்கும் போய் தூய்மைப்படுத்துகிறார். அது உழவார பணி என்று சொல்லப்படுகிறது. இந்த இப்போ கூட நம்ம சிவனடியார்கள் நிறைய கோயில்ல போய் உழவார பணி பண்ணிக்கிறாங்க. இந்த உழவார பணிக்கு எல்லாம் முன்னோடி யாருன்னா திருநாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி. அவர் கோவில் போய் திருப்பதிகங்கள் பாடுறதுதான் அவர் முழு வேலையா வச்சு அவர் சைவத்துல அவ்வளோ வந்தாவிட்டு அவர் சைவத்துல ரொம்ப ஈடுபாடு. அவரோட உறுதி மன உறுதி ரொம்ப நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவு. எப்படின்னா, அவர் புற சமயத்துல இருந்த சமணர்கள் தேர்ந்து வந்ததுனால சமணர்களுக்கு எல்லாம் பொறாம என்ன செய்யறாங்க, அவங்க நிறைய துன்பத்தை கொடுக்குறாங்க. மகேந்திர பல்லவன்கிற மன்னவன் அவன் சமண மதத்தில் இருந்தான். அவன் மூலமாக சமணர்கள் இவருக்கு நிறைய தொல்லைகள் கொடுக்குறாங்க. அது எல்லாத்துல இருந்தும் அவர் மீண்டு வரார். இது எல்லாம் கதை கிடையாது, இது வரலாறு. எப்படின்னா, அவர் ஒரு நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காரு. அந்த பதிகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, கற்றுணை பூட்டியோர் கடனினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. இது ஒரு அகச்சான்று. அவருக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தையே சான்று. கற்றுணை பூட்டியோர் கடலினும் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவபெருமான் அவரை அவ்வளோ காத்து, எப்படின்னா அவரோட மன உறுதி, சிவபெருமானோட அருள் அதுல இருந்ததுலதான் அவர் எல்லா துன்பங்களுக்கும் விடுபட்டார். இவருக்கு மறுநீக்கியாருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயர். நாவுக்கரசர் என்ற பட்டம் யார் கொடுத்தது? சிவபெருமானே கொடுத்தார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நாவுக்கரசர் என்ற பட்டம் சிவன் கொடுத்தது. சிவன் அருளிய பட்டம் திருநாவுக்கரசு. மறுநீக்கியாருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டம் கொடுத்தது சிவபெருமான் சுவாமியே கொடுத்திருக்காரு அவருக்கு. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து அப்பா என்று கூப்பிட்டார். அப்பர் என்ற நம்ம கூப்பிடுறோமே திருநாவுக்கரசரை அப்பர்ன்னு கூப்பிடணுமே, முதல்ல கூப்பிட்டது ஞானசம்பந்த பெருமான் தான் அவர் அப்பான்னு கூப்பிட்டார். அதனால அதுல இருந்து எல்லாருமே அப்பர்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். அதனால திருநாவுக்கரசரை அப்பர் என்றும் கூப்பிட்டு கொண்டிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தல யாத்திரைகள் போய் நிறைய பாடல்கள், தேவார பாடல்கள் பாடியிருக்காங்க. இவரோட திருநாவுக்கரசரோட தேவ பாடல்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம 4, 5, 6, 3 திருமுறைகள்ல வகுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பிரமாதமான அது அவரோட பதியங்களை படிச்சா அவரோட மன உறுதி எப்படி இருக்குங்கிறது, அவரோட வாழ்க்கையிலேயே நம்ம அவரோட மன உறுதியை பார்த்தோம். பாடல்கள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. ஒரே ஒரு பாடலை பார்ப்போம். அதுக்கப்புறம் மாணிக்கவாசகரை பத்தியும் ஒரு சின்ன குறிப்பு பார்த்துருவோம். மாணிக்கவாசகரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு பார்த்தோம்னாதான் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி சிவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன குறிப்பு பார்த்து விடுவோம். இவருடைய இயற்பெயர் திருவாத ஊரார். இவர் கல்வி கேள்விகள்லாம் ரொம்ப தேர்ந்தவர். மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன், அந்த பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருந்தார். இவர் 9ஆம் நூற்றாண்டுல வருவன பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இவர் அப்பர் காலத்துக்கு முந்தியவர் என்றும் கருதப்படுகிறது. இவர் ஞான நெறியில் ஊறிய பல பாடல்கள், திருவாசகம், திருக்கோவையார்,
8ஆம் திருமுறையில் வகுக்கப்பட்டது. திருப்பெருந்துறையில் சிவன் இவரை ஆட்கொண்டதாக வரலாறு. 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். இவர் சிவபக்தியை வெளிப்படுத்தியது இந்த திருவாசக திருக்கோவையார் அந்த இதுல அவரோட சிவபக்தி வெளிப்படுறது, அவரோட எப்படி சிவன் அவங்க ஆட்கொண்டான், அவர் எப்படி அவரை ஆட்கொண்டாங்கிறதுக்கெல்லாம் இந்த 32 வருஷத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்மளுக்கெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. 32 வருஷத்துல எவ்வளவு பண்ணிருக்காரு. அப்பா தன்னோட வாழ்நாட்கள்ல நிறைய இந்த சிவபக்தியை காமிச்சு. ஏன்னா அவங்க இதெல்லாம் எழுதியிருக்கிறது யாருக்காக? நமக்காக எழுதியிருக்காங்க. அவங்க 32 வருஷம் இருந்தாலும் அந்த அவ்வளோ ஒரு சின்ன வயதிலேயே நம் எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடிய ஞான பக்தி நெறி கலந்த அந்த திருவாசகம் திருக்கோவையும் அவரோட சிவன் பால் இருந்த அவரோட உறுதி எப்படி அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இப்போ இந்த மூவரோட படைப்புகள்ல இருந்து நிறைய பாடல்கள் இருக்கு. அவங்க மன உறுதியை காட்டுற பாடல்கள். ஆனா ஒவ்வொரு பாடல் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல் பார்ப்போம். வேணாட்டடிகள் பாடியதாக நமக்கு ஒரு பதிகம் தான் கிடைத்திருக்கிறது. அந்த பதிகம் 9ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பதிகம் 10 பாடல்கள் கொண்டது. தில்லையம்பனை நேரில் காண வேண்டும், அதுதான் அவரோட இலக்கு என்னன்னா அவருக்கு தில்லையம்பனை நேர்ல பார்க்கணும், நேர்ல காட்சி கொடுக்கணும். அதுதான் அவரோட இலக்கு. அதுல அவர் உறுதியா இருந்தார். அந்த 10 பாடல்களும் நீங்க படிச்சீங்கன்னா அவர் ஒவ்வொரு பாடலையும் இதுல வேற வேடிக்கை என்னன்னா அவரோட ஒவ்வொரு இதுலயும் பழமொழி எல்லாம் வேற சொல்லி இது பண்ணிருப்பாரு ஒவ்வொரு பாடல்லையும். இப்போ இந்த பதிகம் புற நீர்மை என்ற பண்ணில இருக்கு. இந்த பண்ணுக்கு நிகரான ராகம் பூபாலம். திருவேசைப்பா அப்படின்னா என்னன்னா கடவுள் தன்மை பொருந்திய இசைப்பாடல்கள் என்றுதான் பொருள். இந்த திருப்பதிகத்தில் 10வது பாடல் ஆசிரியரின் உள்ளத்து உறுதியை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை பார்ப்போம். பாவார்த்த தமிழ் மாலை பத்தர் அடித்தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்று அருளின் நன்று மிக தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினைக்காண்டல் இனி உனக்கு தடுப்பது அரிதே. இன்னொரு தரம் படிப்போம். பாவார்த்த தமிழ் மாலை பத்தர் அடித்தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்று அருளின் நன்று மிக தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினைக்காண்டல் இனி உனக்கு தடுப்பது அரிதே. இந்த பாடலின் பொருட்புரை என்னன்னா, அழகிய புனித தலமாகிய தில்லையில் திருக்கூத்து நடத்தும் பெருமானே, உன்னுடைய அடியார்களுடைய திருவடி தொண்டனான அடியேன் இந்த தமிழ் மாலையை பாட்டு வடிவமாக அமைத்து சமர்ப்பித்துள்ளேன். இதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருவுள்ளத்தால் அருள் செய்து, அதுவும் இப்பொழுதே அருள் செய்தல் மிக நல்லது. நாய் போன்ற இழிந்த அடியவனாகிய நான் இறந்து சாகும் தருவாயில் இருந்தாவது உன்னை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டும் என்பதை இனி உன்னாலும் தடுக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன்னாலும் தடுக்க முடியாது. இப்போ சிலர் வாழ்க்கையில என்ன செய்வாங்க, ஏதான ஒரு இலக்கு அமைத்துக் கொள்வார்கள். அந்த இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடையணும்ட்டு விடாத முயற்சி செய்வார்கள். அப்பொழுது சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் இதை அடையாமல் விட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்படின்னு சூளுரைப்பாங்க. செத்தாலும் இதை அடையாம விட மாட்டேன். செத்தாலும் அடைவது அப்படின்னா 2 எதிர்மறை. சாகிறது அடையிறது 2 எதிர்மறை. ஆனா அது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அந்த இருக்கிற உறுதி, அந்த உறுதி தான் அந்த செத்தாலும் அடையாமல் விட மாட்டேன்னு சொல்றது. இலக்கை அடைய வேண்டும் என்கிற உறுதி, எப்படியானும் அந்த இலக்கை அடைய வேண்டும். இப்படித்தான் இந்த திருப்பதியத்தில் வேணாட்டடிகள் தில்லையம்பனின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். அதை அடைவதற்கு மன உறுதியுடன் நிற்பதை இந்த பாடல் 10வது பாடல் இதைத்தான் காண்பிக்கிறது. தில்லை கூத்தனை தரிசிக்க வேண்டும் என்று உள்ளத்து உறுதியை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள்.
நான் உன்னை தரிசிப்பதை நான் சாகத்துக்கு முன்னாடியானும் நான் உன்னை பார்த்தே தீருவேன். அப்படி பார்க்கறத நீயே நினைத்தாலும் தடுக்க முடியாது. யாரு காட்சி கொடுக்க போறா? தில்லைக்கூத்தன். அது பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. நீயே நினைச்சா கூட அது தடுக்க முடியாது, நான் பார்த்தே தீருவேன். அப்பனா அவருக்கு அந்த மனதுல இருந்த என்னமான உறுதி, நான் உன்னை தில்லைக்கூத்தனை பார்த்தே தீர்வது அப்படிங்கிற உள்ளத்து உறுதி இதுல வெளிப்படுறது. செத்தாலும் சாகத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துருவேன். அதை நீயே தடுத்தாலும் தடுக்க முடியாது, நீயே நினைச்சா கூட தடுக்க முடியாது அப்படிங்கிற. அடுத்தது திருநாவுக்கரசோட ஒரு பாடல் பார்ப்போம். இதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு திருநாவுக்கரசு இருந்து. அதனாலும் திருச்சத்தி முற்றம் இந்த கோயில்ல எழுதியிருக்கும் பெருமாளை பற்றி அவர் பாடுகிற பாடல். இந்த பாடல்ல முதல் பாடல் இது. இந்த பாடலை படிப்போம். கோவாய் முடுகி அடுதிற கூற்றம் உமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகாவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப ஈஸியான பாடல். நம்ம பதம் பிரிச்சு படிச்சோம்னாக்கா நம்மளுக்கே புரியும். கோவாய் முடுகி அடுத்திற கூற்றம் உமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகாவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. இந்த பாடலோட பொழிப்புரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அவர் சொல்ற திருச்சத்தி முற்றம் அந்த கோவிலை பத்தி சிறிது தெரிஞ்சுக்கும். அது ரொம்ப அற்புதமான கோவில். அந்த கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல பக்கத்துல இருக்கு. கும்பகோணத்து பக்கத்துல பட்டீஸ்வரம்ங்கிற இடம். பட்டீஸ்வரத்துல அந்த சிவன் பட்டீஸ்வரத்துல தேனுபுரீஸ்வரர். ஆனா பட்டீஸ்வரத்துல துர்க்கை அம்மன் இருக்கு ஒரு சன்னதி. ஒரு ஒரு வருத்தமான இது என்னன்னா, பட்டீஸ்வரம் போறவங்க துர்க்கையை பார்த்துட்டு அவங்க பாட்டு வந்துருவாங்க. தேனுபுரீஸ்வரரை பார்க்கறதுக்கு அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம். சிவன் தேனுபுரீஸ்வரர். இவர் இங்க தேனுபுரீஸ்வரர் தேனுபுரீஸ்வரரை தரிசிப்பதற்காக நம்ம ஞானசம்பந்தர் வரார். இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஞானசம்பந்தர் வரும்போது அவர் அடியார்களோட வரார். வரும்போது ரொம்ப நடுப்பகல், ரொம்ப கொளுத்துறது வெயில். நம்ம குழந்தை இந்த மாதிரி வரானேன்னு சொல்லிட்டு வாசல்ல வரும்போதே நந்தி நகர்ந்துருக்கும். அந்த இடத்துல தேனுபுரீஸ்வரர் கோயில்ல நந்தி நகர்ந்து ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியறாப்புல நந்தி நகர்ந்துருக்கும். அந்த ரொம்ப வெயிலா இருக்குன்ட்டு முத்துப்பந்தல் கொடுக்குறாரு சிவபெருமான். தன்னோட பூத கணங்களை அனுப்பி முத்துப்பந்தல் கொடுக்குறாரு. அந்த பட்டீஸ்வரம் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது இந்த திருச்சத்தி முற்றம். இது பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப சின்ன கோயில், ரொம்ப அழகான கோயில். இந்த கோவில்ல இந்த பட்டீஸ்வரம் வரவங்களுக்கு பாதி பேருக்கு தெரிய கூட தெரியாது இந்த பக்கத்திலே இந்த திருச்சத்தி முற்றம் இருக்குன்ட்டு. ரொம்ப அழகான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப வருத்தம் என்னன்னா, இங்க போறவங்க எல்லாம் பாதி பேர் அங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த கோவில்ல ரொம்ப அழகான ஒரு அந்த இந்த முத்துப்பந்தல் நிகழ்ச்சி இன்னைக்கும் வைகாசி பிரம்மோற்சவத்தும் போது இந்த முத்துப்பந்தல் நிகழ்ச்சி நடக்கும். அதாவது இவர் திருஞான சம்பந்தர் திருமடாலயத்திலிருந்து திருமேற்றழிகை கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து முத்துப்பல்லக்குல திருச்சத்தி முற்றம் திருச்சத்தி முற்றத்துல இருந்துதான் இதுக்கு போவார், பட்டீஸ்வரம் இவரை தேனுபுரீஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு. இது இப்பயும் நடக்கிறது. ரொம்ப அழகா வைகாசி பிரம்மோற்சவத்துல இது நடக்கும். இந்த கோவில்ல ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அடுத்த ஸ்லைடு போறீங்களா? இந்த அம்மன் அம்பாள் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான, இது திருச்சத்தி முற்றத்துல ரொம்ப முக்கியமான இது பார்க்க வேண்டியது. அம்பாள் எப்படி இருக்கான்னா, ஒரு கால் தரையில ஊன்றி இருக்கும், ஒரு கால் ஆவுடை மேல இருக்கும். கைகளால இது லிங்க
சிவபெருமான லிங்க சிவபெருமான கட்டி அணைச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கோலத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து பட்டீஸ்வரம் போறவங்களுக்கு அட்லீஸ்ட் நான் இதுக்காகவான இதை போய் பார்க்கறதுக்காகவான எல்லாரும் போயிட்டு வரணுங்கிறது என்னோட சின்ன விண்ணப்பம். ரொம்ப அழகான அற்புதமான தீர்த்தலாம். சரி, இப்பொழுது பாட்டுக்கு வருவோம் திருப்பி. கோவாய் முடுகி அடுத்திர கூற்றம் உமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகாவிடில் பூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா திருச்செத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. இதோட பொழிப்புரை என்னன்னா, திருச்செத்தி முற்றத்தில் உள்ள சிவன் எப்படி இருக்கான்? ஒலிக்கும் தீயினை கையில் ஏந்தியவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. சிவக்கொழுந்தே, என் தலைவனே, என் உயிரை போக்கும் திறமை உடைய கூற்றுவன் வந்து என்னை துன்புறுத்துவதற்கு முன்னமே நீ வர வேண்டும். வந்து என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய தாமரை பூ போன்ற திருவடிகளின் அடையாளத்தை என் மீது பொறித்து வைக்க வேண்டும். அப்படி நீ செய்யாமல் போனால், அப்படி செய்யாத அழியாத பழி முழுவதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று நீ உணர்ந்து கொள். இதுதான் அதோட பொழிப்புரை. எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, அவரோட உள்ளத்து அதான் இதான் உறுதிங்கிறது. இந்த திருநாவுக்கரசோட மன உறுதி பாருங்க. நீ வந்து நீ உன்னோட திருவடி தாமரை என் மேல பதிக்கத்தான் வேணும். நான் சாகறதுக்கு முன்னாடி என் மேல பதிச்சு ஆகணும். அப்படி பதிக்கலன்னா அந்த பழி ஒன்னதான் சாகும். பாருங்க, என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க, பழி பாவம் ஒன்னதான் சேரும். நீ வந்து நீதான் அந்த பழியை ஏற்கணும். என் மேல எந்த இதுவும் கிடையாது, நீ வந்து செய்தே ஆக வேண்டும். உன்னோட உன்னோட தாமரை பூ போன்ற திருவடிகள் அதோட அடையாளத்தை என் மேல பதிச்சே ஆகணும் அப்படிங்கிறத உறுதியா எப்படி சொல்றாரு பாருங்க. இத பாரு, எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ பண்ணலன்னா உனக்குதான் பழி பாவம் எல்லாம் ஒன்னதான் சேரும், என்னோடது இல்ல அப்படிங்கிறத எவ்வளவு அருமையா அவரோட அந்த மனசு உள்ளம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பண்ணியே ஆகணும், நீ செய்யறியா செய்யலையா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அதுதான் எவ்வளவு, அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து சிவனோட க்ளோஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அவரோட மனசுல எந்த அளவுக்கு அந்த இது இருக்கு. சிவன் வந்து எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இப்படி கேட்கணும்னா எப்படி இருந்திருக்கணும் அவரை. சரி, இப்போ மாணிக்கவாசகர்ல பார்ப்போம். மாணிக்கவாசகர் வந்து அவரது ஆத்மசித்தியில ஒரு பாடல் பார்ப்போம். ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஓர் மலர்த்தாள் தந்து நாயில் ஆகிய குலத்திலும் கடைப்படும் என்னை நல்நெறி காட்டி தாயில் ஆகிய அருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலேன் தின் உரை உருள்கிலேன் செழும் கடல் புகுவேனே. ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஓர் மலர்த்தாள் தந்து நாயில் ஆகிய குலத்திலும் கடைப்படும் என்னை நல்நெறி காட்டி தாயில் ஆகிய அருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலேன் தின்னுரை உருள்கிலேன் செழும் கடல் புகுவேனே. இதோட பொருள் என்னன்னா, அழிவில்லாதவைகளாகவும் ஒப்புவமை இல்லாதவைகளாகவும் ஞான ஒளி வீசும் தாமரை போன்றவைகளுமான தன் திருவடியை அருள் செய்து நாயினும் இழிந்தவனாகிய எனக்கு நல்வழி காட்டி ஞான நெறி காட்டி ஆண்டருளி தாயினும் சிறந்த அருள் செய்த இறைவனை காணாத நான். அவன் அருள் பண்ணிட்டான், ஆனா நான் பார்க்கல. அப்படி சொல்றாரு பாருங்க. அருள் செய்த இறைவனை காணாத நான் தீயில் வீழ்ந்தோ செங்குத்தான மலையிலிருந்து உருண்டோ ஆழ்கடலில் மூழ்கியோ உயிர் துறவாது இருக்கிறேனே. நான் பாரு, அவன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சிட்டான், எவ்வளவு க்ளோஸா இருக்கான், அருள் புரிஞ்சிட்டான். நான் அவனை பார்க்கல, நான் இருந்து என்ன பயன்? நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, தீயில உழலாம கடலில் மூழ்காம மலையிலிருந்து உருகாம இன்னும் உயிர் திறவாது இருக்கிறேனே அப்படின்ட்டு
எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது இவங்க எல்லாருமே இவரும் சரி, வேணாட்டடிகளும் சரி, தன்னை வந்து நாயினும் இழிய அப்படின்ட்டு நாயைத்தான் உதாரணமா நிறைய இடத்துல அந்த அவங்க வந்து இந்த நாயினும் நாயினும் கீழான அப்படிங்கிற வார்த்தையை தான் நிறைய இடத்துல நம்ம மாணிக்கவாச பெருமானும் சொல்றாரு. அதையே தான் வேணாட்டடிகளும் வந்து தன்னோட பாடல்ல சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப அதாவது இறைவனோட இடையறாத காட்சியை பெறுவதற்கு நம்ம வந்து அதுதான் ஆத்மசுத்தின்னா என்ன? ஆத்மசுத்தி வந்து நம்ம எப்போதும் அவனையே நினைத்து இருந்தோம்னா அது ஆத்மசுத்தி. அந்த ஆத்மசுத்தியுடனேவே நாம் பல வேலைகளை செய்ய முடியும் என்பதற்கு இவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் காரணம். அதை வந்து நாம் இதுவாக எடுத்துக்கொள்ளலாம், அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பாடல்களை எடுத்துக்கொண்டு மூவரும் எப்படி தன்னுடைய இலக்கை அடைந்தார்கள், விடாமுயற்சியுடன் மன உள்ளத்து உறுதியுடன் இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். இதே மாதிரி நாமும் உள்ளத்து உறுதியுடன் சிவனை நினைத்து அவனுடைய அருள் பெற்று அவன் சிந்தனையில் ஈடுபட்டு திளைத்திருப்போம் என்று கூறி இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.